சார் நீங்க மலைப்பாண்டியன் வந்து திமுக இணைஞ்சிருக்கப்ப நீங்க எப்படி பாப்பீங்க? மனோஜ் பாண்டியன் அவர்கள் ஆழ்ந்து யோசித்து செய்யக்கூடியவர். அது செய்திருக்கிறாரு என்பது எங்களுக்கு எல்லாம் வருத்தம் அளிக்கிறது. இருந்தாலும் அது பழனிசாமி அவர்களின் ஆட்டத்தை பாதிக்கப்பட்டிருக்கிற அம்மாவின் தொண்டர்கள் இது போன்ற முடிவுகள் எடுப்பது உண்மையிலேயே துரதிருஷ்டவசமானது. அதிமுக முக்கிய தலைவர்களா இப்படி போயிட்டே இருக்காங்க. மற்ற திமுக மற்றவங்களும் சேர்ந்தாங்க. இப்போ அதிமுக நீங்க மீட்டெடுக்க சார் இப்ப அதிமுக இல்லையா சார்? நீங்க அதிமுக இடிஎம்கேல இருக்கு, ஏடிஎம்கன்னு கேளுங்க, நான் போய் சொல்றேன். அதிமுகங்கிறது இருக்கு இல்லையே. நான் சொன்னா வந்து நம்ம தம்பி மதுரையில இருந்து கேசட் போடுவாரு. அது பேருன்னா உதயகுமார் கோச்சிக்கிறாரு. நீங்க யாரு எங்களை எல்லாம் ஒன்னாக்குறாங்க உங்களை கூட்டமா? நான் சொல்றது புரட்சி தலைவர் தொண்டராக, புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தொண்டராக இருந்தவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள், புரட்சி தலைவர் தொண்டர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சோம்னா நாங்களா ஆரம்பிக்க வைத்தவர்களே நீங்க தானே. உங்க தலைவர் கொல்லிக்கிட்ட 17 இருந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களே. இப்பொழுது செங்கோட்டையன் அவர்களை செய்து தலைவரை கொண்டு விட்டு வெளியே செய்திருக்கிறீங்களே. அதை சொன்னா நீங்க வருத்தப்படுறீங்க. உங்களால ஒரு ஒன்றிய பாருங்க, ஒன்றிய பெருந்தலைவரை எங்க கூட நிற்கிறாரு. அவங்க ஒரு ஒன்றிய கவுன்சிலர், எத்தனை ஒன்றிய கவுன்சிலர் தமிழ்நாட்டில் ஜெயிச்சாங்க? எத்தனை மாநகராட்சி கவுன்சிலர்களே எங்க இதுல 3 பேர் ஜெயிச்சாங்க. உங்க அளவுக்கு எங்கள்கிட்ட பலபலம் இல்லைனாலும் நாங்க அந்த உள்ளாட்சி தேர்தல்ல எங்க இதுல 2 ஒன்றிய சேர்மனா இருக்காரு. 18ல ஒரு 2-3 தான் இதெல்லாம் ஜெயிச்சு வந்தாரு. அது மாதிரி காரைக்குடி பக்கத்துல தேர்பகி பாண்டி அவர்களின் சகோதரர் அங்க வந்து கள்ளமங்கலம் ஒன்றிய பெருந்தலைவரா இருக்காரு. அது சொல்ற மாதிரி நிறைய தமிழ்நாடு முழுவதும் 100 பேரோ 150 பேரோ எங்க இதுல ஒன்றிய கருத்துகளா இருக்காங்க. அத பல பேரை இவங்க கோச்சர்ஸ் மாதிரி அவர்களுடைய கஷ்டம் அதெல்லாம் தெரிஞ்சு அவர்களை பிடிச்சி வச்சிருக்காங்க. அது நகராட்சி கவுன்சிலர்கள், பேரூராட்சி கவுன்சிலர்கள், அது போல இன்னும் சொல்ல போனா மாநகராட்சியில இருந்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் எங்க கட்சியில் எவ்வளவு பேர் இருக்காங்க. அவர் வந்து தம்பி எல்லாம் பட்டைத்தானே ஏமாற்றி கொண்டு தெரிகிறார்கள். போன தேர்தல்ல நாங்க எம்எல்ஏ ஆகல, எம்பி ஆகல. ஆனா உங்க ஆட்சி வந்துச்சா? 10,000 கோடி செலவு செய்தீங்க. அந்த பணத்தை எல்லாம் ஒரு ஃபேக்டரி கட்டிருந்தா தமிழ்நாடு முழுவதும் 5 அல்ல 10 ஃபேக்டரி கட்டி 1 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கிறது பெரிய ஃபேக்டரிகளை உருவாக்கி இருக்கலாம். ஆனா என்ன, நீங்க இந்த சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் ஆகிறதுக்கு அவ்வளவு முயற்சி. இந்த முறை அதுவும் நடக்க போவது இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க போவதில்லை. அதனால் நீங்கள் திருந்த போவதில்லை. அதனாலதான் இன்றைக்கு மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அவங்க அப்பா எம்எல்ஏவா புரட்சி தலைவருக்கு வேண்டியவராக சபாநாயகர்லாம் இருந்தவர். ஜார்ஜியா தெரிந்தப்ப ஜானகி அம்மா அணிலிருந்து ஒரே ஒருவர் பேசுவாங்க. பிறகு அம்மா அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்று அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக எங்களுக்கு கூட இருந்தார். 99 பாராளுமன்ற குழு தலைவராக இருந்தவர். மனோஜ் பாண்டியன் 2001 சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் அண்ணன் ஓபிஎஸ் கூட பழனிசாமி எங்க கூட வர முடியலாமா, அவர் அவங்க கூட போனாரு. இன்றைக்கு அவர் பழனிசாமியோட நடவடிக்கைகள் பார்த்து மனமுறைக்கு போயிருப்பார் என்றுதான் நினைக்கிறேன். சட்டமன்றத்துல நீங்க எப்படி தனித்து போட்டியிட போறீங்களா? உங்களுடைய இது எப்படி இருக்கு? அது நீங்க இந்த முறை தனித்து போட்டியிடுவதுங்கிறது எங்களுடைய கடைசி ஆப்ஷன். அதுக்கு வாய்ப்பு குறைவு. எங்கள் தலைமையில் கூட்டணி அமையுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு வந்து இல்லைன்னு சொல்லலாம். பட் அது இதெல்லாம் எதிர்பாராத கூட்டணிகள்லாம் அமைய வாய்ப்பு இருக்கு. கூட்டணியோடு நாங்கள் அதான் இன்னைக்கு சொல்ல, நாங்கள் இடம்பெற போகின்ற கூட்டணி ஏதோ அதீத நம்பிக்கையில சொல்ல நடக்க போவதே யதார்த்தத்தை உண்மையை சொல்றேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற போகின்ற கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும். பேச்சுவார்த்தை நடக்கும்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க எது முடிவுக்கு வந்த பிறகு சொல்வதுதான் நல்லா இருக்கும். பழனிசாமி மாதிரி தொண்டர்களையும் எங்க நிர்வாகிகளையும் ஏமாற்றுவதற்கு பிரம்மாண்ட கட்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஏமாத்துருவாங்க கிடையாது. அதுதான் இன்னைக்கு விஜய் மதுரை மாநாட்டுல சரியா பதிலடி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இன்றைக்கு எடப்பாடி திமுகவை சேர்ந்தவர்களை கையிலேயே கொடியை கொடுத்து கருத்து எப்படி புலகாங்கில இருந்தார் நாமக்கல்ல, அப்படியே இப்போ
அங்க பாருங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. ஒரு 4-5 வயசு பையன், பள்ளிக்கு போற பையன் ஏதாவது பலூனை பார்த்தா குதிப்பாரு, அதே மாதிரி குதிச்சாரு. இன்னைக்கு நான் சொன்னதுலாம் விஜய் வெளியில வந்து பேசுற வரைக்கும் தான். அது வரைக்கும் தொண்டர்களையும் அங்க சோர்ந்து போயிருக்கிற தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஏமாற்றுவதற்கு செய்கிற ஏமாற்று வேலை இது. நான் சொல்லி 2வது நாளே அவங்க நிர்வாகிகள்லாம் வந்து கேள்வி கேட்டப்போ அதுக்கான உரிய விஜய் தலைமையில தான் கூட்டணி சொன்னேன். இது எனக்கு தெரியும், நான் தெரிஞ்சதுதான் சொல்றேனே தவிர அதுக்காக நாங்க அவர் தலைமை வந்து போவீங்களான்னு கேட்கிற கேள்வி எல்லாம் நான் எந்த முடிவும் இன்னும் இருக்கவில்லை. நான் யதார்த்தத்தை மனதில் உள்ளதை சொல்லுவேன். இந்த காலம் இருக்கிறது. அப்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக எங்கள் நிலைப்பாட்டை எடுத்து அறிவிப்போம். எங்க நிர்வாகிகளோட எல்லாம் பேசிட்டு இருக்க தலைமை கழக நிர்வாகிகள், அடுத்த கட்ட மாவட்ட செயலாளர்கள் போன்ற அனைத்து தரப்பு நிர்வாகிகளின் மனநிலை, மன ஓட்டத்தை புரிந்து கொண்டு அவர்களின் எண்ண ஓட்டத்திற்கு ஏற்பதான் நான் முடிவெடுக்க முடியும். அதுதான் எடுப்பேன். அதனால இன்னும் காலம் இருக்கு. மாணவி படுகொலை இருக்கு, அதை பத்தி சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு? இப்பொழுது தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பது உங்களை மாத்திரம் எல்லாருக்கும் தெரியும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தேர்தல் வாக்குறுதிகளை இந்த ஆட்சி நிறைவேற்றவில்லை. விவசாயிகள், மாணவர்கள், இளைஞர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், நெசவாளர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பு தொழிலாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் வரை இன்றைக்கு சாலையில் வந்து போராடுகின்ற நிலைமைதான். ஆனால் 2024 தேர்தலில் 39 தொகுதிகளிலும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறது. ஏன்னா ஆட்சிக்கு 21 ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் கழித்து வந்த தேர்தலில் 39 தொகுதிகளில் இவ்வளவு தமிழ்நாட்டில் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருந்தும் இன்றைக்கு கூட ஒரு மாணவி நேற்றைக்கு கொடுமையான துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கார். இது போல பல விஷயம் இருந்தாலும் 24 பாராளுமன்ற தேர்தலில் திமுக தான் வெற்றி பெற்றது. இதற்கு காரணம் என்ன என்பதை அண்ணன் பழனிசாமியும் மற்ற கட்சிகள் யோசிக்க வேண்டும், நாங்கள் உட்பட. கரெக்டா? ஓகே சார்.